இல்ல. இது ஒரு காமெடியான படமா? இல்ல. எல்லாமே சேர்ந்த படமா இருந்துச்சு. எனக்கு படத்தை ரொம்ப ரிவ்யூ பண்ணுவேன்னா, அந்த சீக்ரெட் வந்து உடஞ்சிரும். அப்புறம் யாரும் போய் படத்தை பார்க்க மாட்டீங்க. ஹாய் ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துல கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தாலும், ஒரு ஹாரரா இது இல்ல. இது ஒரு காமெடியான படமா? இல்ல. எல்லாமே சேர்ந்த படமா இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஒரு ஆங்கிள் இந்த படம் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு டைம் லூப் சம்பந்தமாவோ, அது நிறைய சயின்டிபிக்கலா நிறைய சொல்றாங்க. ஆனா நமக்கு நம்ம இங்க படிக்காத தற்கூரி தானே, நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லணும்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஹீரோவோட ஃபேமிலி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அதே அப்பார்ட்மெண்ட்ல அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு வகையான பிரச்சனை, ஒரு சுவரில் ஆரம்பிக்கிறதாண்டா அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படத்தை ரொம்ப ரிவ்யூ பண்ணுவேன்னா, அந்த சீக்ரெட் வந்து உடஞ்சிரும். அப்புறம் யாரும் போய் படத்தை பார்க்க மாட்டீங்க. அதனால போய் படத்தை பாருங்க. வேற லெவலில் இருக்கு படம். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அங்கங்க காமெடியாகவும், நம்மளே நினைச்சிருப்போம் ஆவா பேய் தாண்டா அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அங்க நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க போய் படத்தை போய் பாருங்க. வேற லெவலில் இருக்கு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூவை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.